ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி T20 உமன்ஸ் இந்தியா உமன்ஸுக்கும் ஆஸ்திரேலியா உமன்ஸுக்குமான மெயின் மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயருக்கு சிவிசி ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக நடந்தாலும் 100 பால்ஸ் மேட்சஸ் அதிகமாகவே நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதுவும் ஒரு T20 கான்செப்டில் தான் நடக்கும். இப்போ இந்த வென்யூட ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, எந்தெந்த பிளேயருக்கு சப்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதில் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் 150 to 170 வரைக்கும் ஆவரேஜாக ரெஜிஸ்டர் ஆனாலும் 100 பால்ஸ் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஸ்கோரும் வந்திருக்கு. அதே நேரத்தில் சில மேட்ச் ஹையும் ஆயிருக்கு. அதே நேரத்தில் கொஞ்சம் சில மேட்ச் பார்த்தீங்கன்னா சேசிங் ஈஸியாகவும் இங்கே இருந்திருக்கு. இங்கே லேட்டஸ்டாக நடந்த ஒரு 7 மேட்சஸ், அதாவது டொமஸ்டிக் 100 பால்ஸ் மேட்சஸில் பார்த்துக்கும் போது ஸ்பின்னர்ஸ் 35 விக்கெட்ஸும் ஃபேசர்ஸ் 34 விக்கெட்ஸும் கிட்டத்தட்ட எடுத்திருக்கிறாங்க. ஈக்குவலாக 2 இன்னிங்ஸ்லையும் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் கிடைச்சிருக்கு. ஆனால் ஃபேசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இனிஷியலாக நல்லாவே சப்போர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஸ்திரேலியா வந்து 37 மேட்சோட 27 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா 10 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக அவங்க ஆஸ்திரேலியா கொஞ்சம் டாமினேஷன் அதிகமாகவே இருந்திருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா உமன்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வின்னிங் காம்பினேஷன்லேயே வர்றதுனால பெரிய அளவுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பிவி லிச்ஃபீல்டு மட்டும் உள்ள அவங்க ஃபிட் ஆனது மாதிரியும் அவங்க டீமுக்குள்ளே வர மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்தால் மட்டும் ஏதாவது ஒரு பிளேயரை அதுக்கு பதிலாக எடுப்பாங்க வெளியே. இப்போ இந்தியன் உமன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் பேட்ஸ்மேன்ஸ் வந்து எந்தவித இதுவும் சேஞ்ச் பெருசாக பண்ணலை. ஆனால் பவுலரில் 1-2 மாற்றிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ரேணுகா சிங்கை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச் ரேணுகா சிங் கண்டிப்பாக ப்ளே பண்ண தான் செய்வாங்க. மேபி நந்தினி சர்மாவுக்கு பதிலாக அருந்ததி ரெட்டி கொண்டு வரலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான் இருக்கும், பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. எதுனா இந்தியா உமன்ஸுக்கும் ஆஸ்திரேலியா உமன்ஸுக்குமான T20 மேட்ச்சு குரூப் ஸ்டேஜோடைய அவங்களுடைய லாஸ்ட் மேட்ச்சு. இப்போ இந்த மேட்ச்சில் இந்தியா வந்து வின் ஆகிற கண்டிஷன் வந்து கண்டிப்பான மஸ்ட் வின் மேட்ச்சு. ஆனால் எந்தவித பெரிய அளவுக்கான ரன் ரேட் கட்டாயம் கிடையாது. அவங்க மேட்ச்சை வின் ஆனால் போதும். ஸோ அதுக்கு தக்கனமாக தான் சேஃபாக தான் ப்ளே பண்ணுவாங்க. அடுத்து வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து அவங்க ஒருவேளை லாஸும் பங்களாதேஷ் கிட்ட ஆனாலும் இந்தியா குவாலிஃபை ஆயிரும். ஆனால் பங்களாதேஷோட லாஸ் ஆகிறது கஷ்டம். சவுத் ஆப்பிரிக்கா மேக்ஸிமம் வின்னு தான் ஆவாங்க. ஆனால் அவங்க வின் ஆனாலும் ரன் ரேட்டை அதிகமாக வின் ஆகணும். அப்போ தான் இந்தியா ஆஸ்திரேலியா கூட ஆனாலும் அவங்க வந்து உள்ளே வர முடியும். ரெண்டாவது, இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த மேட்ச் கண்டிஷன் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வென்யூவை எடுக்கும்போது இங்கே லாஸ்ட்டாக நடந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயும் சரி, இப்போ சில 100 பால்ஸ் டோர்னமெண்ட்டும் நடந்திருக்கு இல்லையா, அந்த டோர்னமெண்ட்லேயும் சரி பவர் பிளேயில் இந்த வென்யூவோடைய பிச் ரிப்போர்ட் வந்து ஒரு பேலன்ஸ் கண்டிஷன் பிச்சு தான். பவர் பிளேயில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லேயும் விக்கெட் போகுது. பவர் பிளேயில் மேக்ஸிமம் 2 இன்னிங்ஸ்லேயும் 1 விக்கெட்டாவது போகுது. அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல சில டைம் 2 விக்கெட்டும் போகுது. அதே மாதிரி இனிஷியலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் இருக்குது. அதுலேயும் யார் இந்த பிச்சில் நல்லா போட்டிருக்காங்கன்னா சதர்லாண்டு வந்து நல்லா போட்டிருக்காங்க. சதர்லாண்டு அதே மாதிரி அந்த எல்ஸ்பிரிக்கு இப்போ வந்து ஓவர் கொடுக்குறாங்க இவங்க மொலினஸ் கேப்டன்னால். அப்படி கொடுக்குற பட்சத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் பவுலிங்கை பொறுத்த மட்டும். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்குக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கும் ஸ்பின்னர் சப்போர்ட் ஆகும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் ஸ்பின்னரும் ஆஃப் ஸ்பின்னர் வந்து இந்த பிச்சோட மெயினான இது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் வந்து இந்த பிச்சில் பேட் பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா பெத்மோனி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மேட்சுக்கு லிச்ஃபீல்டு வர்ற மாதிரி சொல்கிறாங்க. லிச்ஃபீல்டும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க.
மந்தனா வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ஓடிஐ மேட்சஸில். ஆனால் T20 மேட்சஸ்லேயோ அவங்க அங்கே நடந்த 100 பால்ஸ் மேட்ச்லேயோ பண்ணலை, ஃப்ளாப்பு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் மேட்சை பொறுத்த மட்டும் இருக்குது. ஸோ பவர் பிளேயில் விக்கெட் வந்து விழுது. ஸோ அதுக்கு தக்கனமாக ரெண்டு பக்கமும் ஜிஎலுக்கு ப்ளே பண்ணுறவங்க ஒரு பிளேயரை அது லீவ் பண்ணி தான் போகணும். இதில் ஹை பர்சன்டேஜ் கேப்டன் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஷிஃபாலி வர்மா தான் ஹை பர்சன்டேஜ் கேப்டனில் ஷிஃபாலி வர்மா இருக்காங்க. அதே மாதிரி ஹை பர்சன்டேஜ் விசியில் எலிஸ்பெரி இருக்கிறாங்க. இப்போ இந்த கேட்டகரியில இருந்து எந்தெந்த பிளேயர் மஸ்ட்டு பிக்காக ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீப்தி சர்மா இந்த வென்யூவில் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த 100 பால்ஸ் டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணி பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆஃப் ஸ்பின்னருக்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். ஸோ ஒரு சின்னதாவது ஒரு டிடியாவது வர்றதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு இருக்கும். கார்ட்னர் பொறுத்தவரை அவங்க செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல சதர்லாண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பிக்காக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இதில் வந்து இந்த எலிஸ்பெரி வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் கிடைக்குது. ஆனால் இந்த இந்தியா கூட கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் கொடுத்தாங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும். சிவிசி அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக டிடி வந்துடுவாங்க பவுலிங் கொடுக்காங்கன்னா. அதே மாதிரி ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் யாரெல்லாம் இந்தியா கூட அதிகமாக நல்ல ரெக்கார்டு வச்சுருப்பாங்கன்னா இவங்க தான். எலிஸ்பெரி, பெத்மோனி, பிவி லிச்ஃபீல்டு, சதர்லாண்டு, அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவங்க இந்தியாவோட ப்ளே பண்ணும்போது அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா கூட ப்ளே பண்ணும்போது மந்தனா, தீப்தி சர்மா, ஹைச்கர் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ இதில் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 6 பேரில் இருந்து கண்டிப்பாக 4 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. 2 பேர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக மந்தனா எலிஸ்பெரியில் இருந்து ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மந்தனா எலிஸ்பெரியில் இருந்து ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைச்கர் பொறுத்தவரை இவங்க இதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ளே பண்ண மேட்ச்சில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜமீமாவும் பண்ணியிருக்காங்க. ஜமீமா வந்து டொமஸ்டிக் மேட்சஸ், அதாவது 100 பால் மேட்சஸில் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ வென்யூ ப்ராக்ரஸ் 2 பேருக்குமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஜமீமா நிறைய விஷயத்தில் லூஸ் ஷாட் ஆடுவாங்க. ஆனால் அந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க, ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஸோ அந்த ஜமீமா ஹைச்கர்லேருந்து இது வந்து ஜிஎலுக்கு தான் ரிஸ்க்காக சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் எஸ்எலுக்கு ப்ளே பண்ணுறதா இருந்தால் 2 பேரையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இப்போ பெத்மோனி பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செகண்ட் பேட்டிங் பண்ணால் டிடி வந்துடுவாங்க. அப்படி அவங்க ஃப்ளாப் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக எந்த பிளேயர் உள்ளே வருவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிவி லிச்ஃபீல்டு உள்ளே வர மாதிரி இருக்குது, அவங்க டிடி வருவாங்க. அதே மாதிரி விக்கெட் கீப்பரில் ரிச்சா கோஷ் ட்ரீம் டீம் உள்ளே வருவாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு பிக்கு யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீப்தி சர்மா, கார்ட்னர், எலிஸ்பெரி, அதே மாதிரி நம்ம மந்தனா ரொட்டேஷன் வைஸில் தான் இந்த மேட்ச்சில் வர மாதிரி இருக்குது. லெஃப்ட் ஹேண்டருக்கு பிச்சு சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மோனியை சேஸின் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னிங்ஸ் வைஸாக பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இதில் ஒரு ஃபிக்ஸ்டு பிக்காக நீங்கள் ஷிஃபாலி வர்மா எடுத்துக்கலாம். அவங்க டிடி ஆப்ஷனில் தான் இருக்காங்க. இந்த பிச்சு கொஞ்சம் ஹிட்டருக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த எடுத்ததும் கொஞ்சம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். ஒரு பவுலிங் போடுறாங்க. ஸோ டாட் பால் மூலயமாவும் பாயிண்ட் வரும். விக்கெட் கிடைச்சாலும் ஒரு விக்கெட்டாக அது எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியே ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹைச்கர் இல்லைனா ஜமீமாவில் ஜிஎலுக்கு எடுக்கிறவங்க ஒருத்தங்களை எடுத்தால் போதும், ஒருத்தங்களை லீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
சதர்லாண்ட் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா மஸ்ட் பிக்கு பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். மேட்ச் அப்படியே ஆஸ்திரேலியா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். செகண்ட் பவுலிங் இந்த பிச்சுக்கு போடுறாங்கன்னா ஒரு டிடி அளவுக்கு வருவாங்க. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பிக்கு தான். அதே மாதிரி இந்த கண்டிஷனில் ராதா யாதவ் வந்து ஒரு ட்ரீம் டீமில் இருக்காங்க. அவங்க பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங் பண்ணுவாங்க. இந்தியா வின் ஆகுது இல்லை லாஸ் ஆகுது, இந்த ரெண்டில் எது ஆனாலும் அவங்க ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கேச்சஸும் பண்ணுவாங்க. ஸோ ட்ரீம் டீம் பிளேயரில் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த இதில் இருந்து ஃபிக்ஸ்டு பிக்காகவே நீங்கள் சதர்லாண்ட், ராதா யாதவ், சிஃபாலி வர்மா, லிட்ச்ஃபீல்டு இவங்களுக்கு எதிராகவும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூடைய ப்ராக்ரஸ் பிரகாரம் இவங்களுக்கு ரெக்கார்டிங்கை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்டருக்கும் பிச்சு சப்போர்ட் ஆகும். நீங்கள் மோனியை ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல லிட்ச்ஃபீல்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ராட்ரிகஸும். ஸோ இதில் இருந்து 3 to 4 பேர், ஜிஎலுக்கு எடுத்தால் 3 பேர். இதில் கேப்டன் வந்து மொலினஸ்னால கண்டிப்பாக 2 to 3 ஓவர் போடுவாங்க. அந்த லெஃப்ட் ஆர் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு ஒரு விக்கெட் கிடைக்குது. ஆஸ்திரேலியா பக்கம் மேட்ச் போச்சுன்னா கண்டிப்பாக இவங்க ட்ரீம் டீம் இந்த இடத்துல வருவாங்க. மேக்ஸிமம் சிங் தாக்கூர் மொலினஸில் இருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரேகம் வந்து செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா நீங்கள் கார்டனருக்கு பதிலாக வரேகமை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணுவாங்க. ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ரிச்சா கோஷ் வந்து இந்தியா வின் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 பேர் இந்த இடத்துல 3 to 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஜார்ஜியாவால் எடுக்கிறீங்கன்னா அவங்க வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் கண்டிஷனில் இருக்காங்க. அடித்தா பெருசாக அடிப்பாங்க, இல்லைனா ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்கள எடுத்தால் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அதில் லீவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடுத்த பிளேயர் வானவங்களை ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ கிரெடிட்டில் இருக்கிற லோ பெர்சன்ட் பிளேயர். இதில் ஆப்பர்ச்சுனிட்டி யார் கிடைக்கும்னா பாட்டியா டாப் ஆர்டரில் வருவாங்க, சரானி 4 ஓவர் போடுவாங்க, கேக்ராத் 4 ஓவர் போடுவாங்க. இதில் இந்த என்கேரி வந்து ஆஸ்திரேலியா உங்களுக்கு இந்தியா தான் வின் ஆகணுன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்கேரியை இந்த கேட்டகரியில் எடுத்தே ஆகணும். அதே மாதிரி என் சர்மாவுக்கு பதிலாக மேக்ஸிமம் அருந்ததி ரெட்டியவே உள்ளே கொண்டு வருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரே இருக்கட்டும், ஒருவேளை பேட்டிங்க்கும் அவங்க பேட்டிங்கும் பண்ணுறதுனால பண்ணலாம். ஸோ அவங்களே உள்ளே வரலாம். இப்போ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கிறது பாட்டியாக்கு. அவங்கள ஒரு லோ டிடி எடுக்கலாம். இப்போ நீங்கள் மந்தனாவை தூக்குறீங்கன்னா அந்த இடத்துல பாட்டியாவை கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ மந்தனா ஃப்ளாப் ஆகிறாங்க அப்படின்னா நீங்கள் பாட்டியாவை எடுக்கிற மாதிரி வரும். அடுத்து என்கேரியை பொறுத்தவரை நீங்கள் ஆஸ்திரேலியா வின் ஆகிறத விட லாஸ் ஆகிற டீமில் நீங்கள் எடுங்க. லாஸ் ஆகும் நம்பினீங்கன்னா நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தீங்க இந்தியா தான் வின் ஆகும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கேக்ராத்தை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். ஃபாஸ்ட் பவுலருக்கு கண்டிப்பாக விக்கெட் எடுக்கும். இந்த கேக்ராத் எப்போவுமே இந்தியா கூட நல்லா தான் போடுவாங்க. ஆனால் செகண்ட் பவுலிங் போடுறப்போ இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இதில் இருந்து அதிகமாக டிடி வர வாய்ப்பு யாருக்கு இருக்கும்னா கேக்ராத், சரானி, பாட்டியா, இந்த 3ல் இருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. 2 பேரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரானிக்கும் இந்த பிச்சானது சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் மேக்ஸிமம் 1 இல்லைன்னா 2. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு சி இல்லைன்னா விசி கண்டிப்பாக பேட்டரில் வந்துடும். பேட்டரில் இருக்கிற ஒரு பிளேயர் வருவாங்க. அது எலிஸ்பெரி வரலாம், இல்லை இந்தியா பக்கம் போச்சுன்னா கண்டிப்பாக மந்தனா சிஃபாலி வர்மாவில் ஒருத்தங்க வருவாங்க. ஆனால் மந்தனாவும் சிஃபாலி வர்மாவும் சேர்ந்தாப்புல சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா இந்த மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். யாராவது ஒருத்தங்க வேணால் அந்த இடத்துல பண்ணலாம். பவர் பிளேயில் விக்கெட் போகுது. ஸோ அதுக்கு தக்கனமாக தான் மேட்ச் ஆனது மூவ் ஆகும். ஸோ பேட்டரில் கண்டிப்பாக ஒரு சிஆர்விசி வரும். அடுத்து வேணால் நீங்கள் அந்த ஆல்ரவுண்டர் பவுலராக இருந்தாங்கன்னா சதர்லாண்டு, தீப்தி சர்மா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் எஸ்எலுக்கு எடுக்கிறவங்க 9 பேர் ஹை பிக்கையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற பிளேயர். நம்ம அந்த ரொட்டேஷன் பிக்கில் சொல்கிற பிளேயரில் யார் அந்த இதுக்கு செட் ஆவாங்களோ அவங்களே ட்ரை பண்ணுங்கள். ஐஸ்கர் பொறுத்தவரை நல்லாவே விளையாண்டுருக்காங்க இங்கே. அதே மாதிரி ராட்ரிகஸ் வந்து டொமஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் யாராவது ஒருத்தங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த 2 பேரில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். எஸ்எல்லுக்கு ப்ளே பண்ணாலும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி மட்டும் போடாதீங்க. ஏன்னா இங்கே ஆஸ்திரேலியா உமன்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே 100 பால்ஸ் டோர்னமெண்ட் ஒவ்வொரு டீமை சார்பாக இங்கே விளாண்டுருக்காங்க. அதில் அதிகமாக ரெக்கார்டும் வச்சுருக்காங்க. பெட்மோனிலேருந்து, எலிஸ்பெரியிலேருந்து, அதே மாதிரி கார்னர்லேருந்து, சதர்லாண்ட் வந்து ஃபைனல் மேட்ச்சில் இங்கே ப்ளே பண்ணதில் மொத்த மேட்சையும் 3 விக்கெட் எடுத்து அந்த டீமையும் லாஸாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ரெக்கார்டு வைஸும் சரி, வென்யூ ப்ராக்ரஸ்லையும் சரி அதிகமாக வச்சுருக்கிறது ஆஸ்திரேலியா டீமு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சு வின்னாக ஆஸ்திரேலியாவுக்கு 70% இருக்குது. அந்த இந்தியா வின் ஆகணும்னா ஸ்பின் கண்டிஷனை நல்லா அவங்க யூஸ் பண்ணால் மட்டும்தான் வின் ஆக முடியும். இல்லைனா ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் சப்போர்ட் பண்ணி டீம் போடுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.